படத்தை பார்க்கலாமா வேணாமா அதை மட்டும் சொல்லு அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இந்த படம் சூப்பரா இல்லை சுமாரா ஐயோ பிலோ அவரேஜா தயவு செய்து போயிடாத அந்த பக்கம் கூட தலையை வச்சு படுத்துடாத அப்படிங்கிற மாதிரி ராகமா அப்படின்னு கேட்டால் ஏஎம்என் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ தான் ப்ரெஷோ வந்து பிடி சார் படம் பார்த்து முடிச்சுட்டு வந்தோம். கார்த்திக் வேணுகோபால் இயக்கத்தில் ஹிப்ஹாப் ஆதி நடித்து வெளியாக இருக்கிற இந்த படம் இது முழுக்க எங்களுடைய தனிப்பட்ட கருத்து மட்டுமே. நாங்கள் வந்து இந்த படத்தை பார்த்தோம், எங்களுக்கு பர்சனலாக அதில் தோன்ற விஷயங்களை பற்றி மட்டும்தான் பேசிடுவோம். உங்களுக்கு அந்த படம் பிடிக்கலாம் இல்லை பிடிக்காமலும் போகலாம், அது முழுக்க உங்களுடைய தனிப்பட்ட கருத்து. இருந்தாலும் இந்த பிடி சார் படம் ஒரு தடவை பார்க்கக்கூடிய ஒரு படம். ஸ்க்ரீன் பிளே கடன்னு போய்கிட்டே இருக்கும். கார்த்திக் வேணுகோபால் எப்படி நெஞ்சமுண்டு நேர்மையில் ஒரு காமெடியாக பண்ணாரோ அந்த காமெடி சென்ஸ் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு மற்ற விஷயங்கள்லாம் நல்லாவே பண்ணியிருக்காரு. பட் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இந்த ஸ்க்ரீன் பிளே வந்து ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்பவே பிடிக்கும். பட் ப்ராக்டிக்கலாக இது எந்த அளவுக்கு பாசிபிள் அப்படிங்கிற ஒரு கேள்வியை நம்ம முன்னாடி எழுப்புது. படத்தில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ரொம்ப ஜாலியாக ஒரு லைட் ஹார்ட்டடாக அப்படியே போய்கிட்டே தான் இருக்கும். படம் வந்து ஒரு பெருசாக சலசலப்பு எதுவுமே ஏற்படுத்தாது. ஓகே இது வழக்கமான ஒரு படம் தான் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணும். செகண்ட் ஹாஃப் தான் வந்து இந்த படமே வந்து அப்படியே டோட்டலாக மாறுது. அது மாறி ஒரு சின்ன அறைக்குள்ள நுள்ள நடக்கும்போது தான் அந்த கதாபாத்திரங்கள் வந்து ரொம்ப வித்தியாசப்படுது அப்படிங்கிறத காட்டிலும் இப்படி ஒரு விஷயங்கள்லாம் இதில் நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் நம்ம வந்து இது கண்ணுக்கு தெரியாமல் விட்டுட்டு போயிருக்கோம். ஏன்னா ஹராஸ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து உலகம் முழுசு இருக்குது. ஒரு பெண்ணுக்கு ஹராஸ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து எல்லா இடத்துலையுமே இருக்குது. அவங்களோட உடுத்துகிற ஆடையாக இருக்கட்டும், அவங்க பார்க்குற பார்வையாக இருக்கட்டும், அவங்க பேசுகிற வார்த்தையாக இருக்கட்டும், அவங்க சிரிக்கிற சிரிப்பாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே வந்து இந்த உலகம் வந்து அதை ஒரு ஹராஸ்மெண்ட் ஆங்கிளில் தான் பார்க்கும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் சரி, அந்த ஒரு பெண் ஒரு குழந்தையாக இருந்தாலும் சரி, ஒரு கிழவியாக இருந்தாலும் சரி, எந்த பருவம் பார்க்காம எல்லா விதமான பெண்களையுமே வந்து ஹராஸ்மெண்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ அந்த ஹராஸ்மெண்ட்னால எப்படியெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. இனிமேல் ஹராஸ்மெண்ட் பண்ணுறவனுக்கு இது எவ்வளோ பெரிய சவுக்கடி அப்படிங்கிறதும் இதை சொல்லியிருக்கு. சமீப காலங்களாக இப்போ பாதியோடைய எல்லா படத்துலையுமே வந்து அவரோட ஆக்டிங் கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் பண்ணுவார், இல்லை மேனரிசம்லாம் வேறு மாதிரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்டிடியூடு காட்டுவார். இந்த படத்தில் முன்னாடி இந்த படங்களுடைய நிறைய அடிபட்டதுனாலேயே என்னவோ அப்படி தெரியல. அதே மாதிரி கார்த்திக் வேணுகோபால் வந்து எனக்கு வந்து இவ்வளோலாம் வேணாம், இந்த மீட்டரில் வேணாம், கம்மி வா 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 அப்படின்னு இறக்கி பண்ண வச்சாரா என்னங்கிறது தெரியல. இந்த படத்தில் இப்போ பாதி ஒரு நடிகராக கொஞ்சம் இருக்காரு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி இதில் ஆர்டிஸ்ட்டை வந்து வேறு டைமென்ஷனில் ஹேண்டில் பண்ணியிருக்கார் இயக்குனர் கார்த்திக் வேணுகோபால். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக வினோதினி அவர்கள் பாலுமேந்திரா இன்ஸ்டியூட்லேருந்து வந்தவங்க. அவங்க எப்போவுமே ஷட்டில் ப்ளே பண்ணுவாங்க. இந்த படத்தில் வந்து அவங்க நிறைய ஓவர் ஆக்டிங் பண்ணியிருக்காங்க. நடிகர் இளவரசு வந்து எப்பவுமே வந்து ஓவர் ஆக்டிங் பண்ணுறவர், அவர் வந்து அண்டர் பிளே பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி நிறைய கேரக்டரை வந்துட்டு அவர் வச்சு நிறைய பிளே பண்ணியிருக்காரு. அனிகா வந்து நல்ல ரோல் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் ஹீரோயின் அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்த்தோம்னா, அனிகா சுரேந்திரன் ஒரு பக்கம் இருப்பாங்க, இன்னொரு ஹீரோயின் இருக்காங்க, அதே மாதிரி வினோதினி இருக்காங்க, இன்னொரு பக்கம் தேவதர்ஷினி இருக்காங்க. ஸோ இவங்க கேரக்டராக தான் நம்ம பார்க்கப்பட்டதே தவிர ஹீரோயின் அப்படிங்கிற அந்த ஒரு டைமென்ஷனுக்குள்ளே பார்க்க முடியல. எஸ்பெஷலி இது அனிகாவை சார்ந்த ஒரு கதை அப்படிங்கிறதுனால அனிகாவை மட்டுமே நம்ம ஹீரோயின் எடுத்துக்கலாம். அனிகா சுரேந்திரன் சைல்டு ஆர்டிஸ்டாகவே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவங்க என்ன மாதிரி எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இந்த படத்தில் அவங்களுடைய அந்த வாய்ஸ் மாடுலேஷன் இருக்கு இல்லையா, யூஸ்வலாக அவங்க வந்து தமிழ்நாடு கிடையாது, பட் அந்த வாய்ஸ் பிட்சிங் வந்துட்டு கரெக்டாக டப்பிங்கில் எல்லா இடத்துலையும் சிங்க் ஆகிருக்கு. அதே மாதிரி அவங்களுடைய நடிப்பும் சரி நல்லாவே மெருகே இருக்குது. நாளுக்கு நாள் எப்படி ஒரு சைல்டு ஆர்டிஸ்ட் அப்கமிங் ஆர்டிஸ்டாக அப்படி வளரும்போது திடீர்னு ஒரு சறுக்குவாங்களோ, அந்த சறுக்கல் இல்லாமல் இவங்களுடைய ரோலை ரொம்ப கச்சிதமாக பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். இந்த படத்தில் இசை அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் வந்து ரொம்பவே நல்ல விஷயம். காரணம் என்னென்னா, ஹிப்ஹாப் ஆதிக்கு இது 25வது படம், அதனால வந்து பார்த்து பண்ணியிருக்காரு. தேவையில்லாத நக்கல் நையாண்டி அப்புறம் அந்த மியூசிக்லேயே வந்து நான் காமெடி பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரியான எந்த ஒரு விஷயங்களுமே இவர் பண்ணவே இல்லை. முழுக்க அந்த படத்தோடைய கோர்வைக்கு என்ன தேவையோ, இந்த படத்தை எப்படி அப்லிஃப்ட் பண்ணணுமோ அந்த அப்லிஃப்ட்மெண்ட்டுக்காக மட்டுமே அவர் மியூசிக் போட்டிருக்காரு. உண்மையிலேயே ஒரு பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். இந்த படத்தில் இன்னும் ஒரு 3 கேரக்டர் ரொம்ப முக்கியமாக பேச வேண்டியது இருக்குது. ஒன்று வந்து தியாகராஜன், நடிகர் தியாகராஜன் அவர்கள் வந்து ஒரு ரோல் பண்ணியிருப்பாரு. அந்த ரோல் வந்து யூஸ்வலாக தியாகராஜன் நிறைய படங்களில் ஒரு வில்லன் ரோல் பண்ணியிருப்போம். பட் இந்த படத்தில் அவருடைய கிரே சைடு வித்தியாசமாக இருந்துச்சு. அதே மாதிரி இளைய திலகம் பிரபு அவர்களுடைய ரோல் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், பட் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து ரொம்ப மாற்றாந்தாயாக இருக்கிறது எங்களுக்கு தோணுது வந்து நடிகர் பாக்யராஜோடைய ரோல் மட்டும்தான். அவர் ஏன் வந்து இந்த மாதிரியான ஒரு ரோலுக்குள்ளே கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறது ஒரு உண்மையிலே ஒரு பெரிய கன்ஃபியூஷனாக இருக்குது. ரெண்டாவது கோர்ட் ரூம் ட்ராமாவுக்குள்ளே வந்து சில நுவான்சஸ்லாம் நம்ம பார்க்கலாம். யூஸ்வலாக வந்து கோர்ட் ரூமில் நம்ம பார்த்தோன்னா ஒரு பக்கம் காந்தி படம் இருக்கும், இன்னொரு பக்கம் அம்பேத்கர் படம் இருக்கும். பட் இதில் மட்டும்தான் வித்தியாசமாக ஒரு பக்கம் காந்தி அவர்களுடைய படமும் இன்னொரு பக்கம் ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய படமும்
பேக் சைடு அம்பேத்கர் படங்களும் வச்சிருக்காங்க. இது கார்த்திக் வேணுகோபால் வேணும்னே அந்த நுவான்சஸை மாற்றணும்னு நினச்சி ஒன்று ட்ரை பண்ணியிருக்காரா என்னங்கிறது தெரியல. பட் இது கோர்ட்டில் எந்த கோர்ட்டுக்கு போனாலும் இந்த 2 படங்கள் மட்டும்தான் சினிமாவில் வாழையடி வாழையாக வந்து வச்சு நமக்கு காமிச்சிக்கிட்டு இருக்கு. இந்த இதையுமே வந்து இதில் பிரேக் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். கார்த்திக் வேணுகோபால் இயக்குனர் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டு உள்ளே வந்தவர். இதனால பிளாக் ஷீப்பில் அவர் தான் வந்து மனிதர்களின் கதை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஆரம்பித்து நிறைய விஷயங்கள் பண்ணார். அதன் மூலமாக அவர் நிறைய பிரபலமும் ஆனார். அதுக்கப்புறம் நெஞ்சமுண்டு நேர்மையுண்டு படம் அப்படிங்கிறதுல அந்த யூடியூப்லேயே எப்படி எல்லா விஷயங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னார். ஸோ அந்த கேரக்டர் அப்போ பார்க்கும்போது வந்து ஒரு ஆவரேஜ் லெவலில் இருந்துச்சு. பட் இது வந்து முழுக்க சினிமாட்டிக்காக எப்படி எடுக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த நல்லாவே கற்று வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நாங்கள் முன்னாடி சொன்ன மாதிரி தான் இந்த படம் வந்து முழுக்க ஒரு தியரிட்டிக்கல் மூவி. ப்ராக்டிக்கலாக இது வந்து பாசிபிளா அப்படின்னு கேட்டால் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான். இப்படியெல்லாம் நடக்கவே நடக்காதுப்பா போப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இது எல்லாமே இருந்தாலும் ஒரு கோர்ட் ரூம் ட்ராமா, பழைய ஆட்களுக்கெல்லாம் வந்து தெரியும் விதி அப்படிங்கிற ஒரு படமாக இருக்கட்டும், பாசப்பறவைகள் அப்படிங்கிற ஒரு படமாக இருக்கட்டும், நிறைய படங்களுமே வந்து இந்த கோர்ட் ரூம் ட்ராமா அப்படின்னாலே வந்துட்டு அது பேசப்படும். அந்த மாதிரி படம் வருமாயா, பராசக்தி படம் மாதிரி வருமாயா அப்படிலாம் கேள்வி வைப்பாங்க. இதெல்லாம் வந்து தெரிஞ்சவங்களுக்கு வந்து இந்த கேள்வி கேட்கும்போது படம் நல்லா இல்லப்பா அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனால் இது எதுவுமே தெரியாத இப்போ 2K கிட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க ஹிப்ஹாப் பாதியோட ஃபேன்ஸ் இருக்காங்களோ, செம்மையா பண்ணியிருக்காருப்பா, செம்ம ஆசு அப்படின்னு சொல்லி கை தட்டுவாங்க. எஸ்பெஷலி இந்த படத்தில் வந்து ஒரு கிளைமேக்ஸ் வந்து ஒரு ட்விஸ்ட் இருக்கும். பட் இது பழைய படம் பார்த்தவங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். அதே மாதிரி மலையாள இயக்குனரான ஜீத்து ஜோசப்போடைய ஒவ்வொரு படங்களும் பார்த்தவங்களுக்கு தெரியும் அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிற அந்த கணிப்பு. இது எதுவுமே இல்லாமல் மைண்டில் எந்த ஒரு ஃபிக்ஸிங்குமே இல்லாமல் இந்த ஒரு படத்தை பார்க்கும்போது பக்கா கமர்ஷியல் மூவியாக நம்ம அதை பார்க்கலாம். சின்ன பருவத்தில் இருப்பாங்க, அடோலசன் ஏஜ்னு சொல்லுவாங்க. இந்த அடோலசன் ஏஜில் இருக்கிற குறிப்பாக வந்து பெண்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு முடிவெடுக்க முடியாத ஒரு தன்மையில் இருப்பாங்க. ஆண்களும் சரி பெண்களும் சரி, முடிவெடுக்க முடியாத தன்மை. அவங்க ஒரு பெண்ணை எப்படி பார்க்கணும், ஒரு பெண் வந்து எப்படி வந்து போற்றப்படணும், அதே மாதிரி ஒரு பெண்ணை வந்து அவங்க எப்படி சித்தரிக்கணும், இந்த மாதிரியான ஒரு கலவையான ஒரு குழப்பமான ஒரு மனநிலையில் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த படத்தை பார்த்தாங்கன்னா ஓரளவுக்கு வந்து அவங்களுக்கு புரிதல் உண்டாகும். ஓஹோ இது இப்படித்தான் இருக்குமோ, நம்ம தான் அதை தப்பாக எடுத்துக்கிறோமோ அப்படிங்கிற அந்த பெர்செப்ஷன் வந்து கொஞ்சம் மாறும். ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் அது வந்து இந்த அடோலசன் ஏஜில் இருக்கிறவங்க கண்டிப்பாக பார்க்கணும். கண்டிப்பாக வந்து ஹிப்ஹாப் பாதிக்கு வந்து எப்பவுமே வந்து அடல்ட்டில் இருக்கிறவங்க தான் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த படம் பார்க்கும்போது சில மெசேஜஸ் நல்லாவே புரியும். இந்த படத்தை நீங்கள் ஃபர்ஸ்ட் ஹாஃபை வந்து இன்னும் கொஞ்சம் விறுவிறுப்பாக எடுத்துகிட்டு போயிருந்துருக்கலாம். அதே மாதிரி சில விஷயங்களை வந்து வேணும்னே வந்து நான் ஸ்க்ரீன் பிளேயில் வந்து அந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸை நான் கொடுக்குறேன், அதை விறுவிறுப்பாக கொண்டு வந்து காட்டுறேன் அப்படின்றதுக்காக சில விஷயங்களை அவங்க பண்ணியிருக்காங்க. அதை கொஞ்சம் தவிர்த்து இருந்திருக்கலாம். ஏன்னா செகண்ட் ஹாஃப் வந்து ஒரு முக்கியமான ஒரு கதையை சொல்லும்போது அந்த முக்கியமான கதைக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இருக்கிற கதைக்கும் கொஞ்சம் சம்மந்தமே இல்லாத மாதிரியே தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம். என்னடா இது என்னமோ ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்காங்க, இவே ஒன்று சொல்கிறேன், இவங்க 2 பேத்துக்கு ஒன்றுமே சம்மந்தமே இல்லையாடா அப்படின்னு தான் நம்ம மனசுக்குள்ளேயே தோணும். அதுக்கப்புறம் இங்கே ஃபர்ஸ்ட்டில் என்னமோ சொன்னேன், இது செகண்டில் எப்படி சொல்கிறாங்க, இதெல்லாம் நடக்குமாயா அப்படின்னு தான் ஒரு கேள்வியெலாம் கேட்பாங்க. ஏன்னா அந்த மாதிரி தான் இந்த ட்ராவலில் இருக்கும். பட் எண்டில் வந்து ஒரு விஷயம் மேஜிக் நடக்கும்போது இதெல்லாம் மறந்து போயிடும். படத்தை பார்க்கலாமா வேணாமா அதை மட்டும் சொல்லு அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இந்த படம் சூப்பரா இல்லை சுமாரா, ஐயோ பிலோ அவரேஜா, தயவு செய்து போயிடாது, அந்த பக்கம் கூட தலையை வச்சு படுத்துடாத அப்படிங்கிற மாதிரி ராகமா அப்படின்னு கேட்டால் இந்த படம் ஒரு தடவை கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு படம்.